கடவுளிலிருந்து நம்மை பிரிக்கும் பாவத்தின் 3 வகைகள். இந்த ஒரு தலைப்புல தான் நான் இன்னைக்கு பேச போறேன். The 3 types of sins that separates us from God. சோ இந்த 3 விஷயங்கள் எதனால வந்ததுனாக்கா ஈவில்னால வந்தது. சோ அதுதான் இங்க முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். சோ இந்த பாவங்கள்ல மனுஷனை எப்படி நடத்துதுனாக்கா அந்த பாவங்கள் மனுஷன் பின்னாடி தொடர்ந்து செல்லும். தீவினை பாவிகளை பின்தொடரும். இதுக்கு வழி என்ன? அதுக்கு ஒரு விடுதலை உண்டாக வழி என்ன? அந்த வழி தெரியாம தான் ஜனங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி தவிச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேடி விசாரிச்சு அந்த நியாய தீர்ப்புல அடிப்பட்ட பிறகுதான் ஒரு திருந்துதலே வரும்ன்ற ஒரு நிலைமைக்கு வர ஒரு சூழ்நிலை. இந்த பாவங்கள் அந்த செயின் போல தலைமுறையா வந்துட்டு இருக்கிற அந்த செயினை எப்படி இன்னைக்கு நான் கட் பண்ண போறேன், அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டாலே போதும், நம்ம பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடலாம். அது நம்ம பிள்ளைங்களுக்கு சேராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஒரு பாவங்கள் வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா தேவன் நம்ம உள்ளத்தில் எழும்பும், நம்மளோட உள்ளத்தில் எழும்பும், நம்ம உள்ளத்தை கரைப்படுத்தும் சில பாவங்கள் ஒரு பட்டியல் வச்சிருக்கிறாரு, ஒரு லிஸ்ட், ஒரு பெரிய லாங் லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. முதல்ல அந்த லிஸ்ட்டை நம்ம என்னன்னு படிச்சிடலாம். மார்க்ல 7ஆம் அதிகாரம் 20-23 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அல்லேலூயா. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இந்த லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. பட் நமக்கு ஜனங்களுக்கு தெரியல, நம்ம ஆண்டவர் நம்ம கெட்டதான் படிச்சிருக்கிறாரு. அப்படி கிடையாது. வேதம் சொல்லுது ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் செம்மையா தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா மனுஷன் தான் அதை கெடுத்து கொண்டாங்க. அதை படிச்சிடலாம். முதல்ல எக்லெசியஸ் 7:29 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தேவன் நம்மளை படிச்சக்குள்ள செம்மையா தான் படிச்சாரு. ஆனா நம்ம தான் நம்ம இருதயத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். சோ நம்ம தான் அநேக வழி உபாயங்கள் தந்திரங்களை நம்ம தான் தேடிக்கொண்டோம். ஆனா ஆண்டவர் படிச்சது நம்மள செம்மையா தான் படிச்சிருக்கிறாரு. இதுதான் பேசிக் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த நீண்ட லிஸ்ட சுருக்கமா யோவான் என்ன பண்றாரு, 3 விஷயத்துல அடுக்கிடுவாரு. சரி, இவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்கிறோமே, இந்த லிஸ்ட் எல்லாம் வேண்டாம், இந்த மொத்தத்தையும் ஒரு 3 விஷயங்கள்ல அடுக்கி கொடுப்பாரு. சோ அந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். இந்த 3 விஷயங்கள் நம்மளை நேரா இறைவன் கிட்ட இருந்து போய் சேராம நம்மளை பிரிக்குது. சோ இந்த ஒரு 3 விஷயம் நம்ம அந்த 3 விஷயங்கள் பண்றோம். க்ளோஸ் டு ஈவில், சாத்தான் கிட்ட ஈவில் கிட்ட க்ளோஸ் ஆயிடுவாங்க, இறைவன் கிட்ட தூரம் பிரிக்கிறது. அதுதான் இந்த ஒரு மெசேஜோட கருத்து. இதுதான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சின்ஸ் தான் நம்மள இறைவன் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கும், கடவுளிலிருந்து பிரிக்கும், நம்மளை பிரிக்கும் பாவத்தின் 3 வகைகள். சோ அதுதான் இது. 1 ஜான் படிப்போம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். சோ இந்த 3 விஷயம் கண்டிப்பா பிதாவினால உண்டானதே இல்ல, அப்படி கிளியரா டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயம் தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த 3 விஷயம் பாவங்கள்ல இருந்து நம்ம எப்படி மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கிறோம், அதுல இருந்து நம்மளுக்கு எப்படி விடுதலைக்கு உண்டான ஒரு வழி, அந்த வழியை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பார்ப்போம். முதலாவது பாவம் பார்ப்போம். நம்ம கண்களின் இச்சை. இது கண்களின் இச்சை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெண்ணை தவறான வழியில பார்த்தாலேயே அவ கூட விபச்சாரம் பண்றதுக்கு
சமம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதோட ஆதார வசனம் படிச்சிடலாம். மேத்யூ 5th சாப்டர்ல 28th verse. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை நிச்சயோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. சோ அவங்க இயேசு வந்து டிக்ளேர் பண்ணி சொல்லிடுறாரு, நான் நிச்சயமா சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ இதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நகரத்துல வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 years ஆயிருக்கும். மகளுக்கு, மூத்த மகளுக்கு 2.5 வயசு, அப்புறம் 1 வயசு கை குழந்தை. சரி, இந்த ஒரு சூழ்நிலையில வந்து 5 வருஷம் குடும்பத்தோட வாழ்ந்திருப்பாரு. அவருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைக்குதுன்னு அவருக்கு தனியா வெளிநாட்டுக்கு போறாரு, தன்னோட மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க தாய் வீட்டுல. சரி, இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு வெளிநாட்டுல போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் கணவன். ஸோ அதனால வந்து அங்கே விசாலாம் அடிச்சுட்டு தன்னோட மனைவி குழந்தைங்களை வந்து என் கூட வாழ வைக்கணுன்ற ஒரு ஆசையோடு தன்னோட மனைவி குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அங்கே வெளிநாட்டில் வாழ்கிறாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அந்த 5 years அந்த கணவன் துபாய் அந்த ஊரில், வெளிநாட்டில் துபாயில் தான் இருக்கிறாப்புல. ஸோ அது இது உண்மை சம்பவம். ஸோ அந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த அம்மா வந்து அந்த 5 வருஷம் தன்னோட குழந்தைங்களை வளர்த்து இருக்கிறது. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க, இவங்க சினிமா பார்க்க அதுல அடிக்ட் ஆயிடுறாங்க. நல்லா ஹீரோங்கோ, அழகழகா வர ஹீரோங்கோ, அதுல வந்து ரொம்பவே சினிமா பைத்தியன்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 படமாவது பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு மனசுல அவங்க வந்து கண்கள் பார்த்து அந்த ஒரு இதுல வந்து அந்த அளவுக்கு அடிக்டா இருப்பாங்க. சரி, இப்போ வந்து அந்த அம்மா அங்க போய் வாழ்றதுக்குள்ள அவங்களுக்குள்ள வந்து ஒரு இது ஒரு மாதிரி வந்து செட்டே ஆகல அந்த அம்மாவுக்கு. ஐயோ, இதெல்லாம் வெளிநாட்டுல துபாயில இருக்கிறவங்க, இங்க ஒரு தமிழ் படமே வரமாட்டேங்குது, என்னாலதான் இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுட்டே இருக்க ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு கணவனும் வேண்டாம், பிள்ளைகளும் வேண்டாம், நீயே வளர்த்துக்கோ, எனக்கு பிச்சத்தான் பார்க்கணும் நானுன்னு அவரை விட்டுட்டு பிரிஞ்சு ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ நிறைய ஜனங்க வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்த சொல்றாங்க, சமாதானமா இருமா, படம் முக்கியம் இல்லை, குழந்தைங்களோட வாழ்க்கை, கணவன் கூட நீ வாழணும் அப்படி நிறைய சொல்லி ஆரம்பிச்சும் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த படங்களை பார்க்கணும், அழகழகா அந்த ஆண்கள் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்ல அந்த அம்மா வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து திருத்தவே முடியல ஜனங்களுக்கு. அதோட விளைவுகள் என்ன ஆச்சுனாக்கா, அந்த கணவன் வந்து அந்த கணவனை பிரிஞ்சு, பிள்ளைகளை பிரிஞ்சு, அந்த அம்மா வந்து இந்த சினிமாவில் ஒரு அழகான வாலிபனை போய் அவங்க கூட இருந்து, அந்த வாலிபனும் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து, மறுபடியும் அவங்கள விட்டுட்டு இன்னொரு அழகான வாலிபன், அந்த மாதிரி தொடர்ந்து இவங்க மாற்றி மாற்றி போகிறதுனால அந்த பாவம், அந்த கண்கள் நிச்சயம் வந்து ஒன்று பார்த்தா இன்னொன்று பெட்டரா இருக்கும், ஒன்று பார்த்தா இன்னொன்று பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு பாவத்துக்கு நேராக போய் சேர்க்குது. அது இறைவன்கிட்ட இருந்து தூரம் பிரிக்குது. அதனால வேதம் சொல்லுது, கண்கள் தான் காண்கிறதுனால எதுலையுமே திருப்தி அடைவதே இல்லைன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. எக்லேசியஸ் 1 அதிகாரம் 8ஆம் வசனம் படிப்போம். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதில்லை. ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த ஒரு பாவம் வந்து இறைவனுக்கு நேரா பிரிக்கிறது, கிட்ட சேரா விடாம பிரிக்கிற ஒரு பாவத்தின் ஒரு வகை இது. ஸோ அடுத்தது பார்ப்போம், ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைனாக்கா, தான் தான் எல்லாமே, என்னை விட வேற யாருமே கிடையாது, நான் தான் எல்லாமேன்ற நான்ன்ற ஒரு அகம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நகரத்துல வந்து ஒரு அண்ணன் தம்பி ரொம்ப ரிச் பிரதர்ஸ், அவங்க 2 பேரும். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஆகவே ஆகாது, போட்டி, ஒருத்தருக்கு போட்டி. அண்ணன் சினிமா கொட்டாய் அந்த சினிமா தியேட்டர் கட்டினா இவரும் சினிமா தியேட்டர் கட்டுவாராம், அவரு பங்களா கட்டினா இவரு பங்களா கட்டுவாரா, நிலம் வாங்கினா இவரு நிலம் வாங்குவாரா. ஸோ இந்த மாதிரி சாராய கடை கட்டினா இவரு ஒரு சாராய கடை கட்டுவாரா. அந்த மாதிரி போட்டி போட்டு 2 பேரும் கடன் வாங்கி நடு தெருவில் வந்துட்டாங்களா. ஸோ அதனால ஆண்டவர் சொல்றாரா, தாழ்மை உள்ளவருக்கு நான் கிருபை அளிப்பேன், ஆனா பெருமை உள்ளவருக்கு நான் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையான வார்த்தை கொடுத்துருப்பாரா. ஸோ அதனால நம்ம பெருமை பண்றதுக்குள்ள நம்ம யோசிக்கணும்.
கவனமா இருக்கணும். இது வந்து நம்மள இறைவனோட மார்பிலிருந்து, அவரோட உள்ளத்திலிருந்து, அவரோட மனசுல இருந்து நம்மள தூரம் பிரிக்கும். ஸோ அதனால வந்து பெருமை வேணாம் நமக்கு. அதோட ஆதார வசனம் நம்ம படிச்சிடலாம். ஜேம்ஸ்ல 4ஆம் அதிகாரத்துல அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சரி, இந்த இது நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ஸோ இது ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு பெருமை வேண்டாம். அந்த அதே நேரத்தில் அந்த கண்கள் வீச்சே வேண்டாம். நமக்கு எது ஆண்டவர் கொடுக்குறோம் அதில் நம்ம திருப்தி அடையணும். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த அடுத்தது மூணாவது வந்து மாம்ச இச்சை. இதுல தான் நம்ம எல்லாரும் கவனமா கேட்கணும். இந்த 2 பாவங்கள் ஆண்டவர் வந்து ஓரளவுக்கு மன்னித்தாலும் பாவத்தின் மாம்ச இச்சையோட பாவத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாம்சம் இச்சையில வந்து நம்ம உள்ளத்தில் இருக்குமாடா, நம்ம சரீரத்தில் இருந்தா, அப்புறம் நம்ம கையில இருந்தா, அது வந்து என்னன்னாக்கா நம்ம உடம்பு பரிசுத்தம் இல்லைனாக்கா ஆண்டவர் சொல்றாரு வெரி கிளியரா, யாரும் ஒருவரும் ஒரு காலமும் ஒரு நாளும் தேவனை தரிசிக்கவே முடியாதுன்னு கிளியரா சொல்றாரு. அது நம்ம இங்கிலீஷ்ல படிச்சா he will never ever they can see God, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸோ உன்னோட பாவம், உன்னோட பாவங்கள் உன்னோட மாம்சத்துல இருக்குமான, உன்னோட உள்ளத்தில் இருக்குமான, நீ ஒருவரும் ஒரு காலம் அது யாரா இருந்தாலும் சரி தேவனை தரிசிக்கவே முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஹெப்ரூஸ் 12:14 படிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்கிலீஷ்ல படிச்சாக்கா he will never ever can see God at all அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. ஸோ இது என்னன்னாக்கா ஆண்டவர் வந்து மோசேன்ற ஒரு பக்தனுக்கு இந்த மாதிரி பேசியிருப்பாரு, ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரு. மன்னிக்க கூடாத குற்றத்தை அவர் தேடி கண்டுபிடிப்பேன்னு போய் சொல்லுன்னு மோசேக்கு சொல்லியிருப்பாரா. இந்த மன்னிக்க கூடாத ஒரு குற்றத்தை பண்றது யார்? அந்த மாம்ச இச்சை அந்த ஒரு விஷயத்துல தான் மன்னிக்க கூடாத குற்றத்தை அவர் பண்ணியிருப்பாங்க ஜனங்க. ஸோ அந்த ஒரு குற்றத்தை வந்து அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேடி விசாரிப்பாருன்னு வேதத்துல எழுதியிருக்கு. ஸோ அதோட வசனத்தை படிச்சிடலாம். எக்ஸோடஸ் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். சோ இது என்னன்னாக்கா இந்த குற்றத்தை வந்து அவர் விசாரிப்பாராம். சோ அதை தேடி கண்டுபிடிச்சு விசாரிப்பாராம். இந்த குற்றங்கள் வந்து யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தாக்கா அதை வந்து பாவம் செஞ்சு அறிக்கை பண்ணிவிட்டு ஆண்டவர் வந்து இரக்கம் காட்டுவாராம். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. சோ பாவம் செஞ்சு அறிக்கையை பண்ணிட்டாக்கா அவரு இரக்கம் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதோட வாக்குத்தத்தம் முதல்ல படிச்சிடலாம். 1 Johnல 1st chapterல 9th verse படிப்போம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த ஒரு சூழ்நிலை வந்து பாவம் செஞ்சு அதை மறைக்கிறாங்க பாருங்க. நான் அது பாவமே செய்யலன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வேதம் சொல்லுது அவங்க வாழ்வே அழிய மாட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ கிளியரா அந்த இது வேதத்துல எழுதியிருக்கு. ப்ராவர்ப்ஸ்ல 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். சரி, ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்லணும் விரும்புறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி இருப்பாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க. இந்த கணவன் வேலைக்கு போற டைம்ல வந்து ஜனங்கள்லாம் பார்த்து உங்களோட மனைவி வந்து யாரோ ஒரு 3ஆம் நபர் கூட தவறான வழியில பழகிட்டு இருக்கிறாங்கன்னு தினம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கணவனும் நல்ல ஒரு போதகரா இருப்பாரு, டீச்சரா இருப்பாரு, சண்டையான மெசேஜ் கொடுப்பாரு. அவ்வளோ பயபக்தி உள்ள ஒரு கிறிஸ்துவ குடும்பம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே ஒரு மனசு வந்து என்ன என் மனைவி மேலே இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே. ஸோ வந்து கேட்பாரு மனைவி கிட்ட, அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லா பழகிறது கிடையாது, பழக மாட்டேன் அப்படியெல்லாம் பேசி சமாளித்து ஒவ்வொரு நாளும் இப்படி அனுப்பி விடுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து இவர் வந்து ஒரு ரொம்பவே முடியாத பட்சத்தில் ஜனங்க சொல்லி, இல்லை உண்மையாக நீங்கள் போன உடனே வந்துடுறாரு, தவறான வழியில் இருக்கிறாங்க, நீங்கள் கேட்டு கண்டிக்கலைனாக்கா அது ஆண்டவருக்கு வந்து அது விரோதமாக போகும், ஆண்டவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கணவன் வந்து ஒரு நாள் ராத்திரி அந்த மனைவியை வச்சு கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ற, யார் அவரு சொல்லுன்னு. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது, சரி நான் அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்து தன் தவற வந்து அவங்க அந்த டைம் அந்த சிச்சுவேஷன்ல வந்து தன் கணவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, சரி அந்த நபர்கிட்ட நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன், இல்லை நான் நம்ப மாட்டேன், உன்னால நம்ப முடியாது, நான் எவ்வளோ தடவை உன்னை எச்சரிக்கை பண்ணியும் நீ வந்து தொடர்ந்து அந்த நபர்கிட்ட நீ பேசிட்டே இருக்கிறியே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த மனைவி என்ன பண்றாங்க, தந்திரமா அவர் எப்போது வேதத்தை வச்சு அவர் வந்து ப்ரீச் பண்ற ஒரு மனிதன். ஸோ அந்த வேத புக்கை எடுத்துட்டு வந்து இந்த வேதத்தின் சத்தியமா நான் அந்த நபர் கூட நான் பேச மாட்டேன்னு ஒரு ராத்திரி இரவு வந்து அவங்க சத்தியத்தை வைக்கிறாங்க. சத்தியம் வச்சக்குள்ள அவங்க வந்து நினைக்கிறாங்க, தன் இப்போ இந்த சூழ்நிலை தன் கணவர்கிட்ட தப்பிச்சா போதோடா அப்படின்ற ஒரு தாட்டோட வைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு பாவம் தெரியல, வேதம் வந்து உயிருள்ள தேவனோட வார்த்தைகள் இருக்கு, அது வந்து பிதாவோட வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து அவர் ஜீவனை கொடுக்குற ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க மதிக்காம ஏதோ ஒரு புக்கு போல நினைச்சு இந்த வேதத்தின் சத்தியமா அந்த நபரை நான் இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு சத்தியத்தை வச்சிடுறாங்க. ஸோ முதலாவது என்ன நம்ம யோசிக்கணும், இதுல வந்து ஆண்டவரோட 10 கட்டளையில ஃபால்ஸ் இது சத்தியத்தை வைக்கிறாங்க. ஸோ பொய் சாட்சி வைக்கிறாங்க, வேதத்தின் மேல பொய் சாட்சி வைக்கிறாங்க. இது டைரக்டா இறைவனோட இருதயத்தை போய் குத்தியச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சரி இது வச்சுட்டாங்களே, என் மனைவி வேதத்து மேல சத்தியம் வச்சுட்டாங்க, நான் அடுத்த நாள் வேலைக்கு போறேன்னு அடுத்த நாள் இவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஜனங்க வந்து சொல்லியிருப்பாங்க, வேலைக்கு போன உடனே தானே இந்த நபர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் நான் என் மனைவியோ முன்னாடி நேற்று நான் இரவு சத்தியம் வச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ண மாட்டான், இருந்தாலே என் மனைவியை வந்து நான் மறுபடியும் நான் போய் பார்க்குறேன், வேலைக்கு போனவர் ரிட்டர்ன் வந்து அவங்க மனைவி பார்க்குறாரு, கதவு திறந்து பார்க்குறாரு, 2 பேரும் உடல் உறவு கொண்டு தவறான வழியில இருக்கிறாங்க. அந்த வேதத்தின் மேல சத்தியம் ஒரு பக்கம், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்ற ஒரு மன அழுத்தம், அந்த ஒரு இது வந்து அவருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. உடனே தன் மனைவியை கொலை பண்றாரு, தானும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பே கொடுக்கல, மன்னிப்பு கேட்கிற ஒரு தன்மையே வரல. இவரும் வேதத்தை படிச்சவரு, இயேசு வந்து சிலுவையில தொங்குன அந்த காட்சியை வந்து அவர் மறந்துட்டாரு. வேதத்தை படிச்சவரே அந்த டைம்ல அந்த சூழ்நிலையில இந்த மாம்ச இச்சைப்பாங்க எப்படி எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது. அந்த சூழ்நிலை அவர் இயேசுவே மறந்துட்டாரு, தன்னை தானே கொலை பண்ணிக்கிறாரு, தன் மனைவியே கொலை பண்ணி தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு விசாரிப்பு நியாய தீர்ப்பு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேடி விசாரிச்சு நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தவறான வழியில மாம்ச இச்சைனாலே இந்த மாதிரி ஒரு சில விளைவுகள், அதை மூடி மறைக்க கூடாது. வாழ்வழிய மாட்டாங்க, அவங்க வாழ்ந்திருக்கலாம். ஸோ அதுதான் அது அந்த வாழ்வே அழிய மாட்டாங்க, இறந்துட்டாங்க, 2 பேரும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், ஸோ பாவத்திலிருந்து நம்ம நேராக போய் நரகத்துக்கு போய் சேர்க்குது. ஸோ இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுறது? ஸோ வந்து தேவன் கிட்ட அறிக்கை பண்ணி நம்ம வச்சிருந்தோம். ஸோ அதாவது என்னன்னாக்கா, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னாக்கா நல்ல மாதிரி வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம படிக்கலாம் எபேசியன்ஸ் 5th சாப்டர்ல 22ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படி அந்த வசனத்துல எப்படி சொல்லி இருக்கிறபடி நம்ம அப்படியே நடந்துக்கினாலே ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. ஸோ 3ஆவதா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் வரணும், கள்ள புருஷனும் கள்ள மனைவியும் வரக்கூடாது. அது வந்து கொலாப்ஸ். நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கிறேன். தன்னோட கள்ள கணவன் வந்து தன்னோட சொந்த மனைவியே இந்த கள்ள காதலிக்காக கர்ப்பிணியான பெண்ணை கூட கொலை பண்ணி மூட்டை கட்டி போட்டுறாப்புல. அதே மாதிரி இன்னொரு கேஸு, கள்ள மனைவி வந்து தன்னோட சொந்த புருஷனை கள்ள காதலரோட சேர்ந்து அவர் வந்து ரோட்லேயே கொலை பண்ணி
யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி போட்டுருது. நிறைய கேசஸ் இந்த மாதிரி. ஸோ மூன்றாவது ஒருத்தர் வந்தா அந்த வீடே கொலாப்ஸ். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் அவசியிச்சதுனாலதான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் வந்து தேடி விசாரிப்பேன்னு எச்சரிக்கை பண்ணேன்னு ஆண்டவர் மோசே என்ற பக்தனுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து நம்ம கவனமா நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாவத்தின் வந்து நம்ம மூடி மறைக்க கூடாது. அது ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணிடணும். ஸோ அவங்களுக்கு பாவம் அந்த வாய்ப்பே உண்டாகலை, இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த செய்தியை கேட்குற அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி பாவங்கள் செய்யாதீங்க. இந்த பாவங்கள் நம்மளை வந்து தொடர்ந்து பிடிக்கும்னு வேதம் சொல்லுது. ஸோ இதுதான் உண்டானது. இந்த பாவம் தான் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். ஸோ ப்ராபர்ப்ஸ் அது செயின் போல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ப்ராபர்ப்ஸ்ல 13 சாப்டர்ல 21ஆம் வசனம் படிக்கலாம். தீவினை பாவிகளை பின்தொடரும் வேதம் சொல்லுது. பாவிகளை தீவினை தொடரும், ஆமென். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சரி, ஆமென். பாவிகளை தீவினை தொடரும். ஸோ பாவிகளை என்னன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வந்து கள்ள காதலன், கள்ள மனைவி, கள்ள புருஷன், இவங்க 2 பேரும் ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க பிறகு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க தன்னோட சொந்த கணவன் பிள்ளைகளை விட்டுட்டு வந்த ஒரு இது. ஸோ அந்த பிரிவினை, அந்த பிரிக்கிற குடும்பம் பிரிக்கிற ஆவி என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒன்னா சேர்ந்து குழந்தைங்க பெற்ற பிறகு அந்த குழந்தைங்களும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பிரிஞ்சு இருப்பாங்க. அது எப்படி போய் சேர்ந்துனாக்கா இப்ப பிரசன்ட் அவங்க பேர பையன் பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல அந்த மனைவி பிரிஞ்சு இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ தீவினை பாவிகளை பின்தொடரும். இதுக்கு வழி என்ன வழி? அந்த வழி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த செயின் வந்து பிரேக் ஆகணும். அந்த பிரேக்குக்கு உண்டான ஒரு வழி. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தீவினை பாவிகளை பின்தொடரும். அமெரிக்கால வந்து ஒரு ஆள், ஒரு பர்சன், அவங்களுக்கு வந்து ஒரு 9 வயசுல ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஸோ அவங்க அம்மா இல்லை. அந்த குழந்தைக்கு வந்து அந்த 9 வயசு குழந்தைக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி விளையாட வருவா. அவளுக்கும் 9 வயசு. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறப்போ இந்த தகப்பன் என்ன பண்ணாரு, அந்த தோழியை வந்து கூப்பிட்டு ஒரு தவறான வழியில வந்து அவளை வந்து ரேப் பண்ணிட்டு அவளை கொலை பண்ணி யாருக்குமே தெரியாம மூடி மறைச்சிடுவாரு. இந்த காட்சிகள் வந்து சொந்த மகன் பார்த்துட்டு இருக்கிறான். அவ பார்த்த அதிர்ச்சியில சுயநலம் இல்லாம நிதானம் இல்லாம ஆயிட்டாங்களா. அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு 18 வருஷம் கழிச்சிட்டு அந்த இறந்து போன மகளோட தாய் தகப்பனும் அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன யார் பண்ணது, எங்க போனா, என்ன ஆச்சுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த அப்பா வந்து எல்லாம் யாருக்குமே தெரியாத மூடி மறைச்சிடுவார் இந்த ஒரு சம்பவத்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மகளுக்கு வந்து 18 வருஷம் ஆயிட்ட பிறகு அவளுக்கும் ஒரு கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு 9 வயசு ஆக போகுது. அந்த 9 வயசு ஆயிட்ட பிறகு அந்த மகள் கார்டன்ல விளையாட்டு இருக்கிறோம். இந்த அம்மா தாய் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே தவறி விழுந்தது அந்த மகள். அதை திடீர்னு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அந்த பரிதாபமான ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அந்த பார்வையில 1000 கேள்விகள் இருந்ததா. அந்த பரிதாபமான பார்வை. அந்த அம்மா வந்து யோசிக்கிறாங்க, இந்த பார்வை யாரோ என்ன பார்த்தாங்களே. அப்போ பழைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிருந்தா அவங்களுக்கு. ஐயோ, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட உண்மையான ஃப்ரெண்டு, இதே பார்வை தான் என்னை பார்த்தாங்க. ஐயோ, உங்க அப்பா என்னை வந்து இப்படி கொலை பண்றாரு, என்னை தவறான வழியில என்னை ரேப் பண்ணிட்டு இருக்காரு. நீ கூச்சில் போட்டு யாராவது கூப்பிடக்கூடாதா, என்னை காப்பாற்ற கூடாதா? நீ ஏன் மௌனமா இருந்துட்ட? ஏன் அதிர்ச்சி ஆடி மௌனமா ஏன் இருந்துட்ட? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாங்க, யாராவது வந்து வெளியில அக்க பக்கத்துல வந்து இருக்குமோ என்னை வந்து காப்பாத்திருப்பாங்களே, ஏன் கூச்சில் போடல? அந்த மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு பார்வை பார்த்துருந்து அவன் மனசு வந்து உடைச்சி அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு ஆகி அதே பார்வை அவங்க மகள் பார்த்தக்குள்ளோ பழைய ஞாபகம் எல்லாம் வந்து உடனே ஓடி போய் அந்த இறந்த மகளோட தாய் தகப்பன்ட்டு சொல்லி, இல்ல குற்றவாளி எங்க அப்பா தானே ஓடி போய் ஜட்ஜு கிட்ட கோர்ட்ல போய் சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாரா. ஸோ இந்த மாதிரி 18 வருஷம் மூடி மறைச்ச ஒரு விஷயத்த ஆண்டவர் வந்து எப்பவாவது என்னைக்கு 18 வருஷம் இல்லை, 50 வருஷம் 60 வருஷம் ஆனாலும் ஓப்பன் பண்ணிடுவாரு, பகிரங்கப்படுத்துவாரு. ஸோ நம்ம இந்த மாதிரி பாவங்கள் செய்யறதுக்குள்ள மூடி மறைக்க கூடாது. ஸோ யார் மூலமாவது அவர் வெளிப்படுத்திடுவாரு. ஸோ அந்த 3ஆம் தலைமுறை அவங்களோட பேத்தி மூலமா அந்த விஷயங்கள் வந்து அந்த மகளுக்கு தெரிய ஆரம்பிச்சு போய் அது
அதுக்குண்டான அந்த பாவத்தை போய் எங்க அப்பா தான் பண்ணாருன்னு சொல்லி அதை அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி பாவிகள் வந்து பாவம் செஞ்ச அந்த தீவனை பாவிகளை பின்தொடரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை பனிஷ் பண்ணாம விட மாட்டேன்னு. ஆனா இதுக்கு வந்து வழி என்ன? இதுக்கு வழி என்ன? இதுக்கு உண்டான இது விட்டு பாவம் செஞ்சாச்சு, அதுக்கு வந்து இந்த செயின் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குமோ, அதுக்கு வழி என்ன? வழி ஒன்னே தான், தேவாதி தேவனே வழி. அவரோட ரத்தத்துல நம்ம கழுவப்படணும், அதுதான் வழி. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர் வந்து சிலுவையில வந்து ரத்தம் சிந்தினக்குள்ள அவரோட அன்பு வெளிப்பட்டதா. அந்த அன்பு வந்து உங்களோட சகல பாவங்களையும் மன்னிக்கப்படும், நீங்க பரிசுத்தம் ஆயிடுவீங்க. அவரோட ரத்தத்துல நீங்க கழுவப்பட்டு நீங்க பரிசுத்தம் ஆயிடுவீங்க. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நீங்க ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அதுல இருந்து விடுதலை ஆவாங்க. வேதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸ்ல 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆமென். ஆமென். சரி, நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பாவம் செய்யணும்? நம்ம ஏன் இந்த பாவம் செஞ்சு நம்ம மறைத்து போகணும்? நம்ம ஏன் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சு நம்ம பிள்ளைகள் கொடுக்கணும்? அந்த மாதிரி தாட், அந்த எண்ணம் வந்துட்டாலே போதும், அவங்க வந்து மனசுல வந்து இரக்கம் பெறுவாங்க. ஆண்டவர் கிட்ட இருந்து இரக்கம் பெறுவாங்க. அந்த மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை பண்ணிட்டு அவங்கள ரத்தத்தினால அவங்க கழுவிட்டாங்க. ஸோ அது வந்து பிள்ளைகளுக்கு ஏன் அந்த பாவம் சேரணும்னு அந்த தாட் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு உண்டான வழி. ஸோ இப்போ வந்து ரத்தம், ஒரு ரத்தத்துக்கு இன்னொரு ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிக்கப்படாதுன்னு வேதத்துல சொல்லியிருக்குது. ஆனா கரை படிஞ்ச ஒரு ரத்தத்துக்கு, கரை இருக்கிற ஒரு ரத்தத்தை கழுவுறதுல பயனே இல்லை. புரியுதுங்களா? கரை இருக்கிற ஒரு ரத்தத்துக்கு கரை படிச்ச இன்னொரு ரத்தத்தை கழுவுறதால பயனே கிடையாது. அதனால தேவாதி தேவனே நானே வருகிறேன், நீ இறங்கி வருவாரு. அவரோட பரிசுத்த தூய ரத்தத்தை நமக்காக சிந்த அவர் ரெடி ஆயிடுவாரு. நானே வருகிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னிடத்துல ஒரு பாவம் இருந்தா யாராவது சொல்லுங்கன்னு அப்படி சொல்றாரு. சரி, இப்போ ரத்தத்தை பற்றி படிக்கலாம். அதோட வழி ஹெப்ரூஸ்ல 9:22 படிங்க. ஹெப்ரூஸ் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். ஆமென். சோ நியாயப்பிரமாணத்துப்படி, நியாயப்பிரமாணம் வரணும்னாக்கா நீ வந்து ரத்தத்துல கழுவணும், ரத்தம் சிந்து படணும். சோ அதுல வந்து மன்னிப்பு அதுல வச்சாதான் நீ மன்னிப்பு பெற முடியும்னு ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்காரு. லெவிட்டியஸ் 17:11 படிக்கலாம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி பரிசுத்த தூய ரத்தம், மாசற்ற ரத்தம், ஒரு கரை இல்லாத ஒரு ரத்தம். ஸோ அதுதான் நம்மளுக்காக நம்ம சிந்தப்படணும்னு அவரே தேவாதி தேவனே பூமிக்கு இறங்கி வந்து அவரும் சொல்றாரு, நான் பரிசுத்தவான்னு அவரே சொல்றாரு. மாம்சத்துல வந்து வெளிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து. ஜான் 8:46 படிச்சிடலாம். ஆமென். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆமென். சரி, இவரை வந்து நியாய விசாரித்து அந்த பிலாத்து கூட சொல்றாரா, இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையேன்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லியிருப்பாரா. ஜான் 19:4-6 வசனத்துல நீங்க படிச்சுனா உங்களுக்கு தெரியும், இவர் இடத்துல ஒரு குற்றமும் இல்லையேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பீட்டர் சொல்றாரா, 1 பீட்டர்ல 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவர் சொல்வாரா, இவர் ரொம்ப தூய்மையானவர், இவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், இவர் வந்து நமக்காக தம்மையே வந்து நமக்காக அர்ப்பணிச்சுக்க வந்திருக்கிறவர்னு பீட்டர் சொல்வாரா. 1 பீட்டர் 2ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் அவரு கிளியரா சொல்லியிருப்பாரு. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆமென். சோ இந்த மாதிரி அவரு உண்மையாக எவ்வளவு சத்தியமானவர்னு வேதத்துல வந்து பீட்டர் சொல்லியிருப்பாரு. சோ இவர் வந்து மாசற்ற ரத்தத்தை சிந்த வந்து ரெடி ஆயிட்டாரு. 1 பீட்டர்ல 1ஆம் அதிகாரம் 18-19 படிப்போம்.
இவரோட பரிசுத்தமான ரத்தம், அந்த ஒரு ரத்தம் தான் நம்மளை வந்து மீட்டெடுக்க போகுது. இந்த பாவத்துல, இந்த 3 பாவத்துல இருந்து இவரோட பரிசுத்தமான ரத்தம் தான் நம்மளை மீட்டெடுக்க போகுது. இதுதான் வழி. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். சோ இந்த மாதிரி குற்றமில்லாத ஒரு பரிசுத்தமானவரோட ரத்தத்துல நம்ம மீட்டெடுத்து இருக்கிறோம். நம்ம பாவம் வந்து முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தக்குள்ள இந்த தலைமுறை கூட 4ஆம் தலைமுறை கூட போய் வந்து அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு ஜலத்துல முங்கி அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டாலே அந்த செயின் பிரேக் ஆயிடும். அதுதான் ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்கிறாரு. சோ இதுதான் வழி. இந்த வழி இல்லைன்னாக்கா தொடர்ந்து தீவினை பாவிகளை பின்தொடர்ந்துட்டே வரும். ஸோ இந்த எந்த ப்ரீவியஸ் தலைமுறைக்காரங்க வந்து மன்னிப்பு கேட்கலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த தலைமுறையில வர ஜனங்கள் வந்து இந்த பாவத்துல இருந்து விடுதலை, முன்னோர்கள் செஞ்ச பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும்னாக்கா இந்த பரிசுத்தமானோட ரத்தத்துல நீங்க கழுவிட்டா அந்த வந்து செயின் பிரேக் ஆயிடும். இதுதான் வழி. ஸோ அவரோட மாசற்ற ரத்தத்தை நம்மள வந்து நம்ம சிந்தப்பட்ட அந்த ரத்தத்துல கழுவுனால நம்ம மீட்டெடுத்து இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஒரு பாயிண்ட். ஸோ 1 ஜான்ல 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 9-10 படிக்கும். பாவங்களுக்காக வந்து கிருபாதார பலியாக நம்மளை வந்து தேவாதி தேவனே தன்னை ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்தாரா நமக்காக வேற யாருக்காகவும் இல்லை. நம்மளோட பாவங்களுக்கு வந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மள கிருபாதார பலியாக நமக்காக கொடுத்திருக்கிறாரு தேவாதி தேவன். 1 ஜான் 4th chapter. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸோ யாராவது இந்த மாதிரி ஒரு சூசைடோ தற்கொலையோ இந்த 3வது நபர் வந்ததுனால பண்ற அந்த சூழ்நிலை வந்தா இவரை நினைக்கணும், ஆண்டவர் வந்து நமக்காக பலி கொடுத்தாரு, சிலுவையில தொங்குனாரு, அந்த அன்பு வெளிப்பட்டது. அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஏன் அந்த தற்கொலை பண்ணி நம்ம நேர நரகத்துக்கு போனோம்? அந்த ஒரு நினைப்பு வந்தாலே போதும், அந்த ஜனங்க மாறி இருக்கலாம். ஆனா அந்த வாழ்வோ பரிதாபமா போய் முடிஞ்சு போச்சு. அந்த பாவங்கள் தொடர்ந்து வந்தது. ஸோ இந்த வரப்போற தலைமுறைகள் வந்து இந்த பாவங்கள் தொடரக்கூடாது போய் அவரோட ரத்தத்துல கழுவிட்டாக்கா அவர் வந்து மீட்டெடுத்துறாரு, நம்மள இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிடுவாரு. ஸோ இது ஒரே ஒரு பேரான அவரோட குமாரன் நமக்காக பலி கொடுத்தாரு. இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அமெரிக்கால. இது வந்து ஹிஸ்டரி. இது வந்து என்னன்னாக்கா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்டன் பீச் பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்கால. கோல்டன் கேட் பிரிட்ஜ். ஸோ இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு நதி மேல கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் இப்படி இருக்கும், கீழே நதி. ஸோ அந்த பிரிட்ஜ் எதுக்காகனாக்கா ஒரு ட்ரெயின் போறதுக்காக. ட்ரெயின் வராத டைம்ல அந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல பெரிய பெரிய கப்பல்கள் போகும். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு நபர் இருப்பார், ஆப்ரேட்டர். அவருக்கு வந்து ஒரு 12 வயசு ஒரு மகன் இருப்பான். ஸோ இந்த மகனுக்கு வந்து ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அடம் பிடிச்சாராம், நான் வந்து போட்டுங்கெல்லாம் பார்க்கணும், எனக்கு லீவ் இருக்கு, என்னை கூட்டிட்டு போப்பான்னு ரொம்ப அடம் பிடிச்சாராம். ஸோ சரி மகன் வந்து வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு வராரு. வந்த பிறகு அது பெரிய பெரிய போட்டுங்கெல்லாம் போயிட்டு இருக்குது, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான் இந்த பையன், 12 வயசு பையன். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து திடீர்னு ஒரு விசில் சவுண்டு, ட்ரெயின் வர சவுண்டு கேட்கும். அதுவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அப்போ வந்து இந்த பையனுக்கு அந்த அப்பா சொல்றாரா, மகனே நீ இங்கே இருப்பா, ஓரமா இரு, நான் போய் பிரிட்ஜை வந்து சுவிட்ச் பட்டன் ஆன் பண்ணிட்டு வரேன். அந்த பிரிட்ஜு கீழே வந்திருந்தோம் ட்ரெயின் போயிடும். அப்புறம் நான் பிரிட்ஜை ஆஃப் பண்ணிருந்தோம், மேலே பிரிட்ஜு போயிட்ட பிறகு நீ மறுபடியும் வேடிக்கை பார்க்கலாம், போட்டு போறது வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு இவர் போய் பிரிட்ஜ் கிட்ட போய் அந்த பட்டன் சுவிட்ச் கிட்ட போய் பட்டனை ஆன் பண்ணுவாரு. இப்போ பிரிட்ஜ் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே இறங்க ஆரம்பிச்ச உடனே இந்த பையன் என்ன பண்றான், இவனுக்கு விளையாட்டு 12 வயசு, இவனுக்கு விளையாட்டுத்தனம். திடீர்னு அவங்க அப்பா பேச்சு கேட்காம நடுவுல, அப்பா கிட்டயோ இல்லை ஓரத்துலயோ இல்லை, நடுவுல வந்து அந்த பிரிட்ஜ் கீழே இறங்க விளையாட்டுல அப்படியே ஜம்ப் ஆகி மேல அந்த எட்ஜில் இப்படி இருந்தாக்க இந்த எட்ஜ் நடுவுல ஜம்ப் ஆகி மேல போயிடலாம், பிரிட்ஜ் மேல போயிடலாம். இப்ப பிரிட்ஜ் மேல போனாலும் அந்த ட்ரெயின் வந்து அந்த மகனை வந்து ஒரு அப்படியே சின்ன பின்னமா ஆக்கிடும். பட் இருந்தா இவன் என்ன பண்றான்னாக்கா அந்த பிரிட்ஜ் மேல ஏறன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் நடுவில் தொங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுறாப்புல இந்த பிரிட்ஜ் இப்படி வந்துட்டு கிட்ட வந்து இப்படி தொட ஆரம்பிச்சுட்டு அந்த பையனை அப்பா அப்பான்னு ரொம்ப கத்துறாரா பையன். கூச்சல் போட்டு வந்து என்ன இது ஆயிடுச்சு, அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கா. அந்த ட்ரெயின்ல வந்து 300 ஜனங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அப்பாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ட்ரெயின் வந்து இப்ப ஆன் பண்ணி ஆச்சு, இப்ப ஆஃப் பண்ணா ட்ரெயின் பிரிட்ஜ் வரது ஸ்டாப் ஆயிடும், மகனை சேவ் பண்ண முடியும். ஆனா ஆஃப் பண்ணா என்ன ஆகும், அதோட விளைவுகள் இந்த ட்ரெயின் வந்து நதிக்குள்ள விழுந்து 300 பேர் உயிர். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த பையன் மகனும் அப்பா அப்பா என்னை காப்பாத்து அப்படி கதறி அழுகுறாரா. ஸோ அப்படி அழுந்த பிறகு இந்த அப்பா வந்து என்ன பண்றாரா, மனசை கல்லாக்கிட்டு சரி இந்த 300 உயிரை காப்பாத்துறதுக்கு என் மகன் பலியானத பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரெயினை ஆஃப் பண்ணாம விட்டுறாரு. ட்ரெயின் போயிடுது. அந்த மகன் நடுவுல நசுக்கி அந்த பிரிட்ஜ் வந்து நசுக்கி அவனோட உடல் செதறி சின்ன பின்னமா ஆகி ஃபுல்லு ரத்த வெள்ள காட்சியோட அந்த மகன் மறித்து போனார். ஸோ அந்த ட்ரெயின்ல வந்து யாரெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. அது ட்ரெயின்ல வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா, சிலர் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்களா, சிலர் ட்ரக் அடிக்டரா இருந்தாங்களா, சிலர் ஜூது விளையாடுறவங்க இருந்தாங்களா, சிலர் வந்து கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்தவங்கோ, திருடிட்டு வந்தவங்கோ, சிலர் வந்து கள்ள மனைவி கள்ள காதலன் ஒரு இன்னொரு குடும்பத்தை அவங்க நம்ம உண்டாக்கலான்னு அந்த போயிட்டு இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் அருவருப்பான வேலைகள் செஞ்சு அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் அந்த ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் மகனோட உடல்ல தான் இந்த ஜனங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த ஜனங்க உணரவே இல்லையேன்னு அந்த அப்பா கதறி அழுதாராம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் வந்து அவர் சிலுவையில் தொங்கும் போது இதே மாதிரி ஆண்டவர் வந்து கதறி அழுந்தாராம். ஸோ இந்த உலகத்தின் சகல மொத்த பாவங்கள் அவர் மேல சுமத்தப்படுது. ஸோ இதனால வந்து அந்த சுமத்தப்படுற பாடுகள் அவரோட சிலுவையில வந்து அவர் துடிக்கிறாரா, அந்த மாதிரி துடிக்கிறாரா. அதோட ஆதார வசனம் படிச்சிடலாம். 1 பீட்டர்ல 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மேத்யூல 8:17 ரெண்டும் படிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். மேத்யூ 8:17. தேவகுமாரன் வந்து சிலுவையில அப்படி துடிக்கிறாரா. அவர் மேல வந்து பாவங்கள் உலகத்தின் அக்கிரமங்கள் சுமத்தப்படுகிறது, அவரோட ஒவ்வொருத்தரோட பலவீனங்கள் சுமத்தப்படுகிறது, ஒவ்வொருத்தரோட நோய்கள் சுமத்தப்படுகிறது, ஒவ்வொருத்தரோட பாடுகள் துக்கங்கள் சுமத்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றதா, என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு அந்த மாதிரி கதறி அவரோட மனசு அப்படியே கதறி அழுகுறாரா. என்னை வந்து கசக்கி பிழிகிறதேன்னு அந்த மாதிரி அந்த நோயில அப்படி அழுகுறாரா. ஸோ அதோட படிச்சுலாம் மேத்யூல 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். சரி, என் தேவனே இந்த ஜனங்கள் பண்ற அந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், பலவீனங்கள், நோய்கள், பாடுகள், அவரோட துக்கங்கள் எல்லாமே என் மேல சுமத்தப்படுகிறதே. உங்கள் கண்ணே இல்லையா, ஏன் என்னை கைவிட்டேன்னு அவர் துடிக்கிறாரா. அந்த துடிக்கிற டைம்ல இந்த சைடு வந்து அந்த அமெரிக்கல அந்த மகன் அப்பா என்னை காப்பாத்துன்னு அழுற
அவர்களுக்குள்ள அந்த அப்பா வந்து கதறி அந்த மாதிரி அதே போல அவரும் பிதாவும் அழுந்திருப்பாரு. பார்ப்போம் மேத்யூல 27th சாப்டர்ல 46. அல்லேலூயா. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஆமென். ஆமென். சரி, அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். ஏன்னா அவர் அப்படி சொல்லிட்டு அந்த அடுத்த நொடியே உயிர் விட்டுடுறாரு. அவரோட அன்பு வெளிப்பட்டது, அவரோட ரத்தத்துல நம்ம கழுவப்பட்டிருக்கோம், நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. 1 Johnல 1st chapter 7th verse படிச்சிடலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சகல பாவங்களை நீக்கும் அவரோட ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும். சோ அவரோட ரத்தத்துல நீங்க கழுவிடுங்க, அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடுங்க. ஏன் வந்து கழுவாம நீங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அடுத்த தலைமுறை வந்து முன்னோர்கள் செஞ்ச பாவத்துல நீங்களும் விடுதலை ஆயிடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் ஒரு நல்ல ஒரு நியூஸ், ஆண்டவர் சொல்லியிருக்கிற குட் நியூஸ். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது எங்க வீட்லயும் சொல்லியிருக்கிறாங்க, வெளிக்காரங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு போய் நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, இதை ஜனங்கள்லாம் கேட்க போறாங்க, திருந்த போறாங்க. ஒவ்வொரு நாளும் கள்ள காதலன், கள்ள மனைவி அந்த மாதிரி கேசஸ் தானே வந்துட்டு இருக்குது. நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க ஏன் உங்க பாட்டு நீங்க இருங்க, அவங்களாம் திருந்தவே போறது இல்லைன்னு அந்த மாதிரி சொல்ற ஒரு வார்த்தை வந்து அதே வார்த்தை தான் வேதத்திலயும் சொல்லியிருக்கிறாங்க. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், நான் பாவத்துல வந்து மறுபடியும் அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு யார் இப்படி சொல்லுவாங்க? சொல்லத்தக்கவன் யார் இருக்கிறாங்க இந்த மாதிரின்னு வேதத்திலேயே எழுதியிருக்கு. சோ இந்த மாதிரி அது ஜனங்க சொல்றதுலயும் தப்பு இல்லை, வேதத்துல எழுதியிருக்கு தான் சொல்றாங்க. என் இருதயத்தை நான் சுத்தமாக்கிட்டேன், மறுபடியும் இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு யார் அந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணி சொல்றாங்க? யாராவது ஒருத்தர் காமின்னு ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்கு. அதை படிப்போம். ப்ராவர்ப்ஸ்ல 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8, 9, 2 படிப்போம். அல்லேலூயா. நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஆமென். சரி, இந்த மாதிரி அப்படி யார் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றீங்க? இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க போய் சகல ஜாதிகளுக்கு என்னை பத்தி சொல்லுங்க, ஆண்டவர் பத்தி சொல்லுங்க, அவரோட 10 கட்டளை பத்தி சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. இதுதான் வழி, வேற வழியே இல்லை. நீங்க சொல்லித்தான் ஆகணும். அதுதான் தேவனோட கட்டளை. அவங்க கேட்கட்டோ கேட்காத போட்டோ, இதுதான் வழி, இதுதான் ஒரு குட் நியூஸ். அவர் ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. அவர் வந்து நமக்கு பதிலாக அவர் வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார், நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு தான். இந்த வழியை நம்ம புடிச்சுக்கணும். தேவகுமாரனோட ரத்தம் சகல பாவங்களை வந்து நீக்கிடும். நீங்க எவ்வளவு பெரிய பாருங்க, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி அந்த பாவத்தை நீங்க குமித்து வச்சிருந்தாலையோ, தேவ இயேசுவின் ரத்தத்துல நீங்க கழுவப்பட்டீங்கன்னா நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க, நீங்க பரிசுத்தம் ஆயிடுங்க. அடுத்த நொடியிலேயே நீங்க பரிசுத்தம் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யம் ஓப்பன் ஆயிடும். எதுக்கு நீங்க பாவத்திலே முழுங்கி இருக்கிறீங்க? வந்துடுங்க. ஒருவேளை இந்த 3 பாவங்கள் நீங்க செஞ்சிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணி அவரோட இரக்கம் பெற்று அவரோட ரத்தத்துல நீங்க கழுவப்பட்டு உங்களை நீங்க மீட்டெடுத்துக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஒரு குட் நியூஸ். மார்க்ல 16ஆம் அதிகாரத்துல 15, 16. அல்லேலூயா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். வெரி கிளியர். இந்த வேத வசனம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லு. அவங்க விசுவாசமா இருந்தா
ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசம் இல்லைனாக்கா அவதான் அக்னிக்கு போயிடணும். ஸோ நீங்க சொல்ல வேண்டியது நீங்க சொல்லிடுங்க. அதனால நீங்க சொன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு யாராவது சொன்னாக்கா தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. கண்டிப்பா ஆண்டவரே சொல்லிக்கிறாரு, உலகத்துல என்னால உலகத்துக்கே போய் சொல்ல முடியாது, என்னோட சமுதாயம் நான் எங்க இருக்கணும் அந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். அதோட பலன் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பாவங்கள் செய்யாதீங்க, உங்களோட தலைமுறைக்கு வரோம்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு நீங்க விசுவாசமா இருங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் யாரும் செஞ்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, இந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு. நீங்க இப்பவே தேவனை நீங்க தரிசிக்க முடியும். இந்த உலகத்திலேயே நீங்க பரலோகத்துல போய் தான் தரிசிக்க முடியும்னு கிடையாது, இந்த உலகத்திலே நீங்க தரிசிக்க முடியும். எத்தனை பாவிகள் எல்லாம் பாவங்கள் செஞ்சு மன்னிக்கப்பட்டு அவங்க எத்தனை தேவ தரிசனங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க. என் கண்ணால நான் நிறைய சபைகள் போனதுனால நிறைய சாட்சிகள் கேட்டிருக்கிறேன். திருடங்கோ கொலைகாரங்கோ நிறைய பேர் பாவங்கள் அக்கிரமங்கள் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே மனம் திருந்தி ஆண்டவரோட சமூகத்துல அவங்க பாவ அறிக்கை பண்ணி அவங்கள ரட்சிப்புக்குள்ள இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சுவிசேஷ போதகர்களா ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே நீங்க தரிசிக்க முடியும், அதுக்கு பரலோகத்துல போய்தான் தரிசனம் கிடையாது, இந்த உலகத்திலே நீங்க தரிசிக்க முடியும். அவரோட வரங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவரை நீங்க தரிசிக்க முடியும். இந்த 3 காரியங்கள் நீங்க விட்டுவிட்டா நீங்க அந்த சாத்தான் கிட்ட இருந்து விடுதலாகி தேவ பிள்ளைகளா மாறிடுவீங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கைட் பண்ணுவார் உங்களுக்கு. இந்த 3 பாவங்கள் நம்மளை இறைவனிடம் பிரிக்கிறதுனால அந்த பாவங்கள் நமக்கு வேண்டாம். ஒரு வேலை செஞ்சிருந்தா பாவ அறிக்கை பண்ணிடுங்க. அவரோட பரிசுத்த ரத்தம் நம்மளுக்கு கழுவப்பட்டது, நம்ம மீட்டெடுத்துக்கு எடுத்தாச்சு. ஸோ அவரோட அன்பு வெளிப்பட்டது, அந்த அன்பு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்கும். பாவத்திலேருந்து ஒரு விடுதலை, அது 3ஆம் தலைமுறையில வரப்போற ஒரு விஷயத்துக்கு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை உண்டான வழி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கினீங்க. இதுதான் வழி. ஸோ அவரோட ரத்தத்துல கழுவப்படுங்க. அடுத்த தலைமுறையும் நீங்களும் கழுவிக்கங்க. அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவம் உங்களுக்கு வராது. ஸோ இந்த செய்தியை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகள் இன்று ஒரு முடிவெடுங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க. இன்னைக்கு ஹாப்பிஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்பின் தகப்பனே, பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த 3 பாவங்களை குறித்து நீங்க எங்ககிட்ட விவரமா நீங்க பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஒருவேளை நாங்க யாராவது இந்த மாதிரி பாவங்கள்ல நாங்க மாட்டி இருந்தா சிக்கி இருந்தா ஆண்டவரே, நாங்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த தூய ரத்தத்துல எங்களை நீங்க கழுவுங்கள் ஆண்டவரே. எங்களை இந்த தவறான வழிக்கு கொண்டு சேர்க்கிற இந்த பொல்லாத பிசாசுகள் எங்க கூட வரக்கூடாது ஆண்டவரே, எங்க உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க எங்க உள்ளத்தில் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. எங்களை நல்லபடியாக நீங்க வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க கொண்டு போய் பிதா இடத்துக்கு நீங்க போய் சேருங்கள் சேர்த்து விடுங்கள் ஆண்டவரே. நித்திய ஜீவன் அழைப்பேன் என்று நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷனும் நீங்க விடாம நீங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தையும் நீங்க குற்றங்கள் தேடி கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிட்டு அவங்கள மனம் மாறுற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கிற எவ்வளவு அன்பான தேவன் அப்பா ஆண்டவரே. ஜனங்களுக்கு மன மாற்றம் உண்டாக்குறதுக்காக நாங்களும் பிரயாசப்படுவோம் ஆண்டவரே. கூட நாங்களும் சேர்ந்து உழைப்போம் ஆண்டவரே. உங்களோட வேத வார்த்தைகள் உங்களோட வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் அப்படியே சொல்லுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வழிகள் நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஆண்டவரே. அந்த வழிகள் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. உங்களோட ராஜ்யத்துக்கு நீங்க சேர்த்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.